மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் ஆஃப் த டே அப்படின்னே சொல்லலாம். இன்னைய டேவில் தவிர்க்க முடியாத எல்லாரும் எதிர்பார்த்தா ஒரு மேட்ச், மரவமங்கலம் ஏசிசி வர்சஸ் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. ஸோ 2 டீமுக்கான மேட்ச்சு. டேஸை வின் பண்ணால் மரவமங்கலம் ஸ்ட்ரைட்டாகவே ஃபீலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விளாண்ட 2 மேட்சுமே டேஸ் மேட்ச் வின் பண்ணது. ஸோ ஃபீலிங்கில் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இங்கே டேஸை வின் பண்ணி ஃபீலிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டிங்கில் இருக்க போகிறது சூளகிரி பிரபாகரன் மெமோரியல் அணிக்காக. மோனிவா சொன்னால் சைக்கிள் எண்ணில் 360 பிரதாப், நான் சைக்கிளில் பிரசாந்த். முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய டிஸ்கஷன். அதுக்கப்புறம் இங்கே குரு. ஸோ போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்து ஒரே ரனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக 2 ஃபீல்டர் வெளில, 2 ஃபீல்டர் எங்கன்னா மிட் விக்கெட்லேயும் கவர்ஸ்லேயும். ஸோ சைட்டு ஓப்பனாக விட்டு மற்ற சைடு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. முதல் பந்தே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே லோகு ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா காலை போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓட்டாங்க. சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன். பிரசாந்த் மீட் பண்ணுறா +1. குயிக்கராக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். ஆக்சுவலாக இது வரைக்கும் சூளகிரி பிரபாகரன் மெமோரியல் 3 மேட்ச் விளாண்டு 2 ஜெயிச்சிருக்காங்க. மரவமங்கலம் 2க்கு 2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க குவார்டர் ஃபைனலுக்கு அதிக சான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். நல்லா சாப்பிடுங்க சூர்யா. சான்ஸ் சரியான ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணாரு பழனி. கரெக்டாக தான் பாலுக்கு வந்தாங்க. வச்ச ஃபீல்டருக்கு போட்டாரு. கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தெரியுது குரு கிட்ட இருந்து. ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் போக முடியல. ரொம்ப உயிராக வச்சுருந்தாங்க. 2 ரன் பண்ணலான்னு பார்த்தா சிங்கிள். இதோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். சூச்சிருக்கான ட்ரை கரெக்டாக திரும்பினாரு. ஆனால் பேட்டில் சரியாக போடல. ஸோ டாட் பால் டு என் தி ஓவர். இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. எக்ஸலண்ட் ஓவர். நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். வித்தவுட் பவுண்டரிஸில் முதல் ஓவருக்கு 5 ரன். பவர் பிளேயர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மரவமங்கலம் ஏசிசி. செகண்ட் ஓவர் போட மாயக்கண்ணன் வந்திருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. திருப்பி போயிடுவாங்க. ரன் வரலாங்க. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. 2வது ஓவரோட செகண்ட் ஒன். அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பால் டாட் பால். தேர்ட் ஒன். பெரிய சுத்து ஃபேஸ் அண்ட் ஸ்விங் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். எங்கே பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். மறுச்சு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. உடப்பம்பட்டி பிரபு இருந்தார். விரட்டி இன்னொரு ஃபீல்டர் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. பேக் டு பேக் 2 பால்லையும் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்கா கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரஞ்சித் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். சாரி, பழனி ஃபீல்டர் சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. மேட்சுக்கான 3வது ஓவர் பட ஃபஸ்ட்டு பவர் பிளே எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண குரு. வைட். ஃபஸ்ட் ஒன் ரீபால். நேருக்குனே நான் சைக்கர் காலுக்குள்ளே பூண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பெரிய சுத்து. பேட்ஸ்விங் பாஸ் ஆகிருந்தாலும் பந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ வேகத்தில் போட்டிருக்காரு இங்கே குரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை செம்ம ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போயிருதா? போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். மறிச்சு கேப்பில் அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பழனி. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஒரு இளநி சீவால் தெளிவாக கேப்பில் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி. சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஆள் இல்லா திசையில் ஒரு பவுண்டரி போயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் தேர்ட் மன்ல தெரிஞ்சு போயிருக்கு. இதுவும் பவுண்டரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சுங்க. இந்த ஓவரில் வர 1 மோர் பவுண்டரி. ஸோ வெரி சிக்கனமாக போட்ட காரணத்தினால தான் அவருக்கு உடனே 2வது ஓவர் கொடுத்தாங்க. அவரோட ஓவரில் எங்கள் எக்ஸ்பென்சிவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அதே மாதிரி எடுத்துருக்காங்க. 3 ஓவருக்கு 31. ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் எங்க பிரபாகரன் மெமோரியல். மேட்சுக்கான 4வது ஓவர் பட லெக்கட்டர் லோகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கு வாய்ப்பா போயிட்டாருங்க. கேட்சுக்கு முதல் பந்திலே விக்கெட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே லோகு. இஸ்னையும் மேட்ச் பண்ணா முத்துப்பாண்டி போன பால்ல ஒரு சிங்கிள் அடிட்டு போயிருக்காரு. பிரதாப் சைக்கிள் இருக்க போறாரு. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மருகி வந்தார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்.
இந்த முறையும் உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பிளேயர் ஒன்று கூடி வந்தாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யார் பிடிக்கிறாங்கல்ல அதன் காரணமாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணலங்க. 1 more டாட் பால். லாஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஹேக்கிங் லென்த்தில் ஒரு சிங்கிளாக 2 ரன் பண்ணுறாங்க. சிங்கிள் இதோட எண்ட் ஆஃப் தி ஓவர். 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. மேட்சுக்கான அடுத்த ஓவர் பட பழனி வந்திருக்காரு. குயிக்கர் சொன்ன மாதிரி குயிக்கர் நம்மள படலைங்க, பட்டுந்தா விக்கெட்டாக வாய்ப்பாக இருக்கும். டாட் பால் செகண்ட் ரன். அதுக்கேற்ற பால் தான் பேஸில் ஒரு ஹேக்கிங் லென்த் மலையடி கார்த்தி பாலுக்கு போயிருக்காரு. கார்த்தி விக்கெட்டா இல்லை, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் பிரதாபன் ஸ்ட்ரைக் திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்களா, ஃபீல்டர் தெளிவா வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் போயிருச்சுங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போயிருக்கு. இங்க முத்துப்பாண்டி பேட்ல இருந்து 6 பதிவு பண்ணிருக்காரு. 6 வருதுன்னு சொல்லலாம். இங்க எஸ் இது கட்டுன்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால். ஆஹா எக்ஸலென்ட் கேட்ச்ங்க. போர் கேட்ச் என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அத போட்டுக்காரீங்க. ஃபீல்ட் இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி கேட்சஸ் தான் கண்டிப்பா தேவைப்படுது. இந்த கேட்ச மொத்த டீம் அப்ளாஸ் பண்றாங்க. ஒருத்தான ஒரு கேட்ச் சொல்லலாம். லெஃப்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத டீம்னு சொல்லலாம் பிரபாகரன் மெமோரியல். ஏன்னா சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 லெஃப்ட் கிட்ட இருக்காங்க. பெரிய கட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஒன் மோர் லெஃப்டி வந்திருக்காரு எங்க சத்யா. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல். யூஸ்வலாக எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கட்டர் பவுலர்ஸ் கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறனால அதிகமான கட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க அங்கே அடித்து பார்த்தாங்க, பிடிக்கலங்க. பேக்கப்பும் கரெக்டாக பிடிக்கல. 1-2 ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க. செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. தாண்டி போயிருன்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 போயிருக்கு. தேவையான ஒரு 6ன்னு சொல்லலாம் பிரபாகரன் மெமோரியல் பக்கமா. இங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெரிவித்து போயிருக்கு. சான்ஸ் பால். அபி கையில போனுச்சு, ஆனா மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சான்ஸ் பார். பால் உயர போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா முடிச்சிட்டாங்கண்ணா. போயிடுச்சுங்க 6. நல்ல ட்ரையாக தான் இருந்துச்சு, பட் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரா பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டைமிங் இருந்துச்சு 2 பேருக்கும். 2 பேரும் அந்த கரெக்டாக கேப்பில் விழுந்தனால நீ வரதா நான் வரதா பவுண்டரி கால் பண்ணாம வந்து பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரியா? ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீல்டர் முன்னாடி அம்பையர் பவுண்டரியா? எஸ் போன பால் பவுண்டரி. எஸ் ஓகே. போன பால் சூப்பரான ஒரு 6 செக் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புங்க. 3 போல்ட்டையும் பறக்க விட்டுருக்கான்னு சொல்லலாம். இங்க சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே நல்ல கம்பேக், ஸ்வீட் ரிவெஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ச் பண்ணா இங்கே கூகுள் சூப்பர் டெலிவரி, எக்ஸலன்ட் கீப்பிங். நல்லாவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். 6 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் கூட அகைன் ஒரு வேரியேஷன் பவுலர் மணப்பாறை கவி வந்திருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லோயர் ஏமாந்துட்டாங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மாயக்கண்ணன் 1 மோர் டிராப்புங்க. இங்க எத்தனை லைஃப் தான் இன்னைக்கு பிரதாப்புக்குன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் கேட்ச் டிராப்லேயே நிறையா கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஃப்ளைட் பண்ணி 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காங்க. உள்ள போயிட்டாங்க. 2 பேட்ஸ்மேனுமே பாஸ் ஆகிருக்காங்க. அது காரணமாக கம்ஃபர்டபுள். தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஒரு கேட்ச் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இது பவுண்டரியாவும் போயிருக்கு. ஃபோர்த் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ராய் தெளிவா ஆடி இருக்காருங்க. சான்ஸ் பால். இது போயிடுச்சுங்க. இது ஃபீல்டர் மேல குறைய சொல்ல முடியாது, ஏன்னா தாண்டி போயிடுச்சு. கேட்ச் டிராப்புக்கு எல்லாம் இங்க சேர்த்து வைக்கிற மாதிரி அடிச்சுக்கிருக்காருன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன்
கேப்ல இது கண்டிப்பா 2 மாத்திடுவாங்க. டிராவல் ஆனால பால் டிராவல் கம்ஃபர்ட்டபிள் ஜாலியா போட்டாங்க இங்க 2 ரன். ஜாக்கிங் போயிட்டு இருக்காரு இங்க கிரீஸ்ல பிரதாப். அஸ்வின்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் என்னைக்கு போற பந்து அகைன் ஒரு சுவிட்ச் கேட் கால்ல தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ சிங்கிளோட 50 4 பைஸ் சாரி லெக் பைஸ் சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு 49ல முடிக்கிறாரு. 49 துண்டா ஆடி கொடுத்திருக்கான்னு சொல்லலாம். 72 நினைக்கிறேன். 72 23 ஸ்கோர். அதுல 49 அப்படிங்கிறது டிஸ்டோர் இன்னிங்ஸ். பிரதாப் ஒன் மேன் ஷோ ஆடி இருக்காரு. வெல் பிளேட் 49 இந்த மேட்ச் சூப்பரா ஆடி இருக்காரு. போன மேட்ச் 50 தொடர்ந்தீங்க. 24 அடிச்சிருக்காங்க ஆடி இருக்காரு. பிரபாகரன் மெமரியல் சூளகிரி 75 டார்கெட் ஃபார் மரமங்கலம் ஏசிசி. ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் ரன் ரேட்ல இருக்கு. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னா ஓனி மேட்ச் பண்ணா சைக்கிளில் இருக்குது மாலையீடு கார்த்தி, நான் சைக்கிளா உடப்பன்பட்டி பிரபு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோகுல். நல்லா இருக்க போது எல்லா மேட்சுமே பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் வர்சஸ் எல்லா மேட்சும் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்த பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக தலையில் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரியாக்ட் பண்ணுறதா விட்டுட்டாருங்க. அதன் காரணமாக இது வரைக்கும் 2 ஓட்டாங்க. ஸோ முதல் முறையாக இன்னைக்கு டேவில் முதல் பால் 2 ரன்னாக மாற்றிருக்காருன்னு சொல்லலாம். எல்லா மேட்சும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஒன் இந்த முறை ஃபீல்டரை தாண்டிடுச்சுங்க. ஸோ எப்போவுமே எக்ஸ்ட்ரா கவரில் இந்த கட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணார். இந்த முறை ஒரு 2க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பிரபு ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்பில் சொல்லிட்டாருங்க. ஸோ பிச் ஆனதே ஸ்டெம்பிள்னு சொல்லலாம். பிச்சுக்கிட்டு போயிருக்கு ஸ்டெம்பு. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. எந்த ரனையும் பதிவு பண்ணாமல் உடப்பம்பட்டி பிரபுவோட விக்கெட்டை இழக்கிறாங்க மரமங்கலம் ஏசிசி. 1 டவுன் பேட்ஸ் பண்ணா இங்கே பழனி நேருக்கு அந்த ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லாங்கானில் இருந்த ஃபீல்டர் சரவணா இருந்திருக்காரு. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மாலையீடு கார்த்தி சைக்கிள் இருக்க போகிறாரு. மறிஞ்சு ஆஸ்டாருங்க தெளிவாக கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஆள் இல்லா திசையில் அடிச்சிருக்காரு பவுண்டரி. பவுண்டரியோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 12 ஆச்சுக்கண்ணா. செகண்ட் ஓவர் படா முத்து பாண்டி வந்திருக்காரு. ரெண்டாவதோட ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிருக்கான ஸ்டம்பில் படலான்னு நினைக்கிறேன். டாட் பால் பார்த்தீங்கன்னா குத்து எடுத்துக்கிட்டு அடிக்குது. இந்த எண்ணு கூட பரவாயில்ல, அந்த எண்ணு போகும்போது நேராக கண்ணில் அடிக்குது. அவர் இருக்க ஹைட்டுக்கே ஸ்ட்ராங்கஸ்டா ரேஸ்குள்ளே அடிப்பார் நிறைய பால. செகண்ட் ஒன் பவுண்டரிக்கு வாய்ப்பா 6க்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் 6 பதிவு பண்றாரு பழனி. 2 எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சு செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் பழனி. அகைன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் இல்லாட்டி ஓவர் போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போக முடியாது. எக்ஸலண்ட் எஃபோர்ட் அப்படினா சொல்லணும். ஃபீல்டிங்ல கண்டிப்பா தேவை. ஏனா அது உங்களுக்கு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படினா நினைச்சேன். 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேட்ச் பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை. ஃபீல்டர் கையில் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கிறாங்களா அங்கே அடிக்கிறாங்க பார்த்தா கையிலே வச்சுட்டாரு. எங்கேயுமே அடிக்கல. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரியோட பவர் பிளேயை முடிவு கொண்டு வந்திருக்காங்க மரமங்கலம் ஏசிசி. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க மரமங்கலம். வச்சுக்கணும் 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கூகுள். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீக்கராக போட்டிருக்கு. அங்கே அடிச்சு பார்க்குறாங்களா கையிலே வச்சுட்டாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் வாட்டர் டேக்கன். இங்க சூப்பரா கேட்ச பிடிச்சாருங்க கர்ணா. எக்ஸலண்ட் டேக்கன். மாலையீடு கார்த்தியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ பேஸ் அதிகமாக போட்டிருக்காரு. கட் ஆகும் காரணமாக கரெக்டாக ஆட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டருக்கே போயிடுச்சு. ஸோ பாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க கர்ணா. நல்லா டேக்கன். நீ பேட்ஸ் பண்ணா இங்கே குரு வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. தெளிவாக ஆடி இருக்காருங்க. ஆள் இல்லா திசையில் போயிருக்கு. கண்டிப்பாக அது பவுண்டரி. ஸோ ஈவனாக இருக்குது கிரவுண்டுங்கிற பட்சத்தில் எந்த இடத்துலையும் தடுக்க முடியல. தடுப்பாளரும் அங்கே வைக்க முடியல. பவர் 4 சர்க்கிள் தான் வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிருக்காங்க. ட்ரை உடம்புல பட்டிருக்கு. ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்திருக்காங்க. ஒரு ஃபீல்டர் போனாலும் இன்னொரு ஃபீல்டர் இருக்காங்க. ஃபோர்த் ஒன் தெளிவாக தலையில் ஆடி இருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. சரவணா இருந்தாராங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. யார் கேட்ச பிடிக்க போறாங்கன்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்க இது எவ்வளவு தூரம் அவங்க மேட்சை பாதிக்க போகுதுன்னு தெரியல. 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் பட ஆகாஷ் வந்திருக்காரு. போன பாலர் ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாஸ் ரொம்ப தூரத்துக்கு போய் வந்திருக்கு. குரு பேட்ல இருந்து தேவையான ஒரு 6 அப்படின்னே சொல்லலாம். இங்க குரு நெக்ஸ்ட் ஒன் வாய்ப் பண்ண நினைக்கிறேன். எஸ் ஏமாந்துட்டாருங்க. சோ ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, சரியா மீட் பண்ணல. எதிர்பார்த்த பந்து வரலன்னு சொல்லலாம். மேட்சும் நீ பேட்ஸ்மனா இங்க பழனி இப்ப கிரீஸ் சைடுல இந்த மேட்ச் என்ன பண்றாரு பார்க்கலாம். ஆகாஷ் டு பழனி. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்க பவுண்டரி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே தெளிவா ஆடி இருக்காரு. லெட் கட் ஆயிருந்தாலும் கரெக்டான கட் ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பரா போட்டிருக்காரு இங்க பிரதாப். ஆகாஷ் ஃபிஃப்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. டன்ராஜ் ஃபீல்டர். அதே மாதிரி சிங்கிள் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் த்ரோவும் கரெக்டா இருந்திருக்கு. சிங்கிள். 4வது ஓட லாஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம ரைட்டு போயிருக்கு. அங்க ஃபீல்டர் ரெடியா பால் கீழன்னாரு போஸ்டாங்க. நல்லா டேக்கன். ஸோ முக்கியமான 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த 6-4 இல்லாத ஓவராக இருந்தால் நல்ல ஓவராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா இங்கே வரப்போகிறது மாதேஷ். 4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 47 ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 28 அடிக்கணும். இந்த ஓவர் போட எங்கள் முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்கர் த்ரோ ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா இங்கே பேச்சாத்தங்குடி மாதேஷ். ஸோ லாஸ்ட்டாக வந்த திருப்பத்தூர் ஏசிசி பேட்சால. ஸோ இவங்களோட டீம் ஓன் டீமு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டீமில் முத்துப்பாண்டி விளாண்டுருந்தார் 2 கெஸ்ட்டில். நல்லா இருக்க போகுது. செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இங்க சூப்பர் ஷாட் பிளேஸ்மெண்ட். இங்க மாதேஷ் பேட்ல இருந்து முதல் பந்திலே ஒரு 6 செம்ம ப்ரெஷர் ஆயிருந்தாங்க. எல்லா ப்ரெஷரையும் குறைக்கிறங்கிற மாதிரி ப்ரெஷரே இல்லாம பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு ஒரு 6. தேர்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் முத்துப்பாண்டி. அவரோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்க லொட்ட சத்யா ஃபீல்டர். சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். 14 பாலுக்கு 20ன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு போயிருக்கு. டேரக்டிக்கு வாய்ப்பா கையிலே வச்சுட்டாருங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. அந்த 6 தவிர மற்ற எல்லா பாலும் எக்ஸலன்ட் ஓவர். அவங்க டீமில் என்ன நினைச்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஓவர் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க மேட்சுக்கான மேட்ச் ஓவர். அந்த மேட்ச் ஓவர் போட இங்க அமல் சேட்டன் வந்திருக்காரு. 2 ஓவருக்கு 20 அடி. ஸ்கீப்பர் அப் டு போயிருக்காரு. 12 பாலுக்கு 20. போர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால். 11 பாலுக்கு 19. சான்ஸ் பால் விக்கெட் வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பிரதாப் கண்டிப்பா பிடிச்சிருவாருங்க. விக்கெட். 10 பாலுக்கு 20 அடிக்கணும். ஸோ நீ பேட்ஸ்மனா இங்க அபி வந்திருக்காரு. தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பரா போட்டிருக்காரு. சத்யா விரட்டிக்கு இருக்காரு பால. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிள். போன பால் செக் பண்ணிட்டு அதை ஒய்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. சான்ஸ் பால் நினைக்கிறேன். இந்த கிரிச்சிலான சுச்சுவேஷனில் நீ பேட்ஸ்மேனா கவி வந்திருக்காரு. ஸோ போன பால் அம்பையர் ரிவ்யூ அண்ட் ஸோ ஃபீல்டிங் டீம் ரிவ்யூன்னு ஒய்டு ப்ளஸ் விக்கெட்டு. ஸோ அம்பையர் ரிவ்யூவும் சக்ஸஸ்ஸு. ஸோ இந்த பக்கம் ஃபீல்டிங் ரிவ்யூவும் சக்ஸஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நீ பேட்ஸ்மேனா இங்கே கவி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் தெளிவா தரையில அடிச்சாங்க. 2 ஓட முடியுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓடிட்டு இருக்காங்க. போட்டாங்க பாஸ் ஆகி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை ஒட்டம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. தூண் மாதிரி நின்றுருக்காரு. ஆனால் பைல்ஸ் கீழே வந்திருக்கு. அப்போ காரணம் ஸோ பேட்ஸ்மேன் பேட்டில் ஹிட் விக்கெட் ஆயிருக்காரு. ஹிட் விக்கெட் கவியோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். நீ பேட்ஸ்மேனா எங்கள் ரோலக்ஸ் சூர்யா.
எக்ஸலன்ட் டெலிவரி. ரன் ஓடுறாங்களா, அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி ஆச்சாங்க. ஒரு மாதிரி விக்கெட்டை சரிச்சுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஓவரில். ஸோ இந்த ஓவரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 3வது விக்கெட்டு. ஒரு மாதிரி மேட்சோட மொமெண்டா சேஞ்ச் பண்றாங்க. அபிஷேக்டன் 7 பாலுக்கு 15 இந்த ஓவரோட மேட்ச் பால்னு சொல்லலாம். அகைன் எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பரா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவர் 5 ரன்னுக்கு போட்டு மேட்ச் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி 6 பாலுக்கு 15. தன்ராஜ் இருப்பார்னு நினைக்கிறேன் பவுலிங்ல. கடைசி 6 பாலுக்கு 15. மேட்சை செம்ம பிரச்சனை எடுத்துட்டு போயிருக்காங்க. தன்ராஜ் எதிர்பார்த்த மாதிரி அவர் தான் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்ல இருக்க போறது கட்டர் லோகு. நிறைய மேட்ச் பவுலிங்ல வின் பண்ண வச்சிருக்காரு டீமை. பேட்டிங்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் ஸ்ட்ரைக்ல அபி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் 5க்கு 15. அகைன் சப்போர்ட் பண்ணி போனாரு. சூப்பரா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க 4 பாலுக்கு 5 அபி இருக்க போறாரு சைக்கிள். இன்னொரு விஷயம், கடைசி ஒரு விக்கெட் கையில இருக்க போகுது. 4 பாலுக்கு 15. எண்டெல்லாம் மாறாம 4 பாலும் அபிதான் சைக்கிள் தக்க வைக்க நினைப்பாரு. பண்ணியிருக்க 4 பாலுக்கு 15. நேருக்கு நேர் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா ரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஓடினாலும் ஆல் அவுட் கணக்கில் வரும். சாரி விக்கெட் ஆனாலும் அதன் காரணமாக கையில் தெளிவாக வச்சுட்டாங்க. 3 பாலுக்கு 14 மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தன்ராஜ் டு மயக்கண்ணன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. ஒரு சிங்கிள் ஓடுறாங்களா, அங்கே அடித்தாலும் விக்கெட்டாக மாறும். கையில் எடுக்கலைங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. சிம்னி இருக்க 2 பாலுக்கும் கிளியர் பண்ணணும். 6 அடித்தா மேட்சை வின் பண்ணலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மேட்ச் பால் பேட்டில் நிற்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேட்சை பிடிக்கலைனாலும் மேட்சை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே ஆல்மோஸ்ட் பிரபாகரன் மெமோரியல். ஸோ அடுத்த பால் லீகல் டெலிவரி எனாஃபாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே லாஸ்ட் ஒன் தரையாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ஸோ மேட்சை வின் பண்ண முடியல அப்படின்னாலும் ரன் அவுட் கால்குலேட்டில் வரும். ஸோ சிங்கிள். இதோட மேட்ச் ஒன் இங்கே பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி முதல் அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு இங்கே முன்னேறி போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளேட். 3 ஓவருக்கு 30 அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்ஸ் வேற லெவலாக போட்டிருக்காங்க. நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதிக வாய்ப்பு இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குவார்டர் ஃபைனலில்.